அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக தடையை மீறி போராட்டம் நடத்திய விவகாரம். அதிமுகவினர் 161 பேர் மீது வழக்கு பதிவு. ஆளுநர் உரையை படிக்காமல் வெளியேறியதை கண்டித்து சென்னையில் தமிழக ஆளுநருக்கு எதிராக ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள். எடப்பாடி பழனிசாமி படங்களோடு கெட் அவுட் ரவி என்ற ஹேஷ்டேகுடன் அச்சிட்டுள்ளனர். பொங்கலை முன்னிட்டு தாம்பரம் நெல்லை இடையே இயக்கப்பட இருந்த ரயிலின் நேரம் வரும் 13, 20, 27 ஆகிய தேதிகளில் தாம்பரத்தில் இருந்து மதியம் 2:30 மணிக்கு புறப்படும் என அறிவிப்பு. புதிய சாதனை படைத்துள்ள தூத்துக்குடி வஉசி துறைமுகம். கடந்த ஆண்டில் 1869 காற்றாலை இறகுகளை ஏற்றுமதி செய்து சாதனை. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் கடையடைப்பு. 500க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து விவசாயிகள் சங்க போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வணிகர்கள் சங்கம் கடையடைப்பு. அரசியல் கேள்வி கேட்க வேண்டாம் என்று பலமுறை உங்களிடம் தெரிவித்து விட்டேன் என செய்தியாளர்களிடம் நடிகர் ரஜினிகாந்த் காட்டம். கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்பிற்காக தாய்லாந்து செல்லும் முன்பு பேட்டி. அரசியல் கேள்வி கேட்க வேண்டாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே, அரசியல் கேள்வி கேட்க வேண்டாம் ஆல்ரெடி சொல்லி. எடப்பாடி பகுதிகளில் பொங்கல் பரிசு தொகுப்புக்காக செங்கரும்பு வெட்டும் பணி தொடக்கம். இன்று முதல் ரேஷன் கடைகளுக்கு அனுப்புகின்ற பணி மும்முரம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து சரிவு. வினாடிக்கு 1500 கன அடியாக சரிந்தது. பொங்கல் பண்டிகையையொட்டி சென்னை, பொள்ளாச்சி, மதுரையில் தொடங்கவுள்ள சர்வதேச பலூன் திருவிழா தமிழக அரசின் சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் நடத்தப்படுகிறது. குஜராத் மாநிலம் சூரத்தில் தன்னை தானே பெல்ட்டால் அடித்துக் கொண்ட ஆம் ஆத்மி பிரமுகர். அரசு வேலைகளுக்கான தேர்வுத்தாள் கசிவு உள்ளிட்டவற்றுக்கு எதிர்ப்பு. அமெரிக்காவில் பறவை காய்ச்சல் பாதிப்பால் ஒருவர் உயிரிழப்பு. வேறு யாருக்கும் இந்த தொற்று ஏற்படவில்லை என தகவல். நேபாளத்தில் 7.1 ரிக்டர் அளவுகோலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். டெல்லி, பீகார் உள்ளிட்ட வட இந்திய மாநிலங்களிலும் நில அதிர்வு. வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை. கொரிய தீபகற்பத்தில் பதற்றம் அதிகரிப்பு. பும்ராவின் இந்த நிலைக்கு அணி நிர்வாகம்தான் காரணம். இந்திய முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் குற்றச்சாட்டு.